ஹலோ சில்ட்ரன், இது வந்து ஒரு முருகன் ஸ்டோரி. முருகன் கணேஷா ரெண்டு பேரும் பிரதர்ஸ். ஸோ கணேஷா வந்து எல்டர், முருகன் வந்து யங்கர். இவரோட ஸ்டோரியை பற்றி சொல்லுவோமா இன்னைக்கு? வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். வந்து இவர் முருகர் வந்து ரொம்ப ஒரு விளையாட்டு பிள்ளையாக இருப்பார். முருகான்னு சொல்கிறாலே ஒரு அழகு. முருகா அப்படிங்கிற இந்த பேருக்கு மீனிங்கே அழகுன்னு அர்த்தம். முருகர் வந்து அவ்வளோ அழகாக இருப்பார், ரொம்ப அழகாக இருப்பார். முருகாவோட ஃபோட்டோலாம் பார்த்தாலே நமக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ அழகான குழந்தையாக தான் இருப்பார் முருகர். அவர் என்ன பண்ணுறார், ஒரு நாளைக்கு அம்மா அப்பாட்ட விளையாடிட்டு இருக்கார். அம்மாவோட கையில் வந்து ஒரு மாம்பழம் இருக்குது. அந்த மாம்பழத்தை என்ன பண்ணுறார், அப்பா சிவன் வந்து வாங்கிட்டு இந்த உலகத்தை யார் 3 தடவை சுற்றி வராளோ அவளுக்கு இந்த மாம்பழம் அப்படிங்கிறார். உடனே முருகருக்கு சந்தோஷம் தாங்கலை. அவர் வந்து மயிலோட விளையாடுவார், சேவலோட விளையாடுவார், எல்லாத்தோடையும் விளையாடுறவர். அவர் வந்து மயில் மேலே ஏறிண்டு உலகத்தை சுற்றுறதுக்கு வேகமாக போயிடுறார், கிளம்பிடுறார். அப்புறம் அங்கேருந்து பிள்ளையார் என்ன பண்ணுறார், கணேஷா கேட்குறார், எங்கே போயிட்டார் தம்பி அப்படிங்கிறார். தம்பி வந்து நான் இந்த மாதிரி சொன்னேன், உலகத்தை சுற்றுறதுக்காக போயிட்டாண்டா அவன் தம்பி அப்படிங்கிறார் சிவன். அப்படியா, அப்பா உலகத்தை விட பெருசு என்னப்பா தெரியுமா அப்படிங்கிற. தெரியுமே, அம்மா அப்பா தான். அம்மாவும் அப்பாவும் உலகத்தை விட பெரியவா. அவள் தான் முதல்ல குழந்தைகளுக்கு அம்மா அப்பா தான் ஃபஸ்ட்டு அப்படின்றார். உடனே பிள்ளையார் என்ன பண்ணுறார், குடுகுடுன்னு அம்மாவையும் அப்பாவையும் 3 தடவை சுற்றி வந்துடுறார். அப்பா நான் இப்போ உலகத்தை சுற்றிட்டேனோனோ, எனக்கு அந்த மாம்பழத்தை கொடு அப்படிங்கிற. உடனே சிவனுக்கு ஒன்றுமே பண்ண முடியல. நம்ம தானே சொன்னோம், நம்ம இப்போ கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் எப்படி அப்படின்னுட்டு அந்த மாம்பழத்தை தூக்கி பிள்ளையார்கிட்ட கொடுத்துட்றாரு. பிள்ளையார் வந்து இந்த மாம்பழத்தை சாப்பிட்டுடுறார். அப்புறம் முருகர் அங்கேருந்து வரார். உலகத்தெல்லாம் 3 தடவை சுற்றிட்டு மயிலில் வந்து இறங்குறார். அப்பா நான் சுற்றி வந்துட்டேன் உலகத்தில் என்னெல்லாம் இருக்குன்னு கதையெல்லாம் உனக்கு சொல்கிறேன், எனக்கு மாம்பழம் கொடு அப்படிங்கிற. அப்போ அவர் என்ன சொல்கிறார் சிவன், இந்த மாதிரி உங்கள் அண்ணா சொல்லிட்டான்டா, நான் என்ன பண்ணுவேன், நான் வந்து அண்ணாட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு. ஒரே கோவம் வந்துடுத்து அவருக்கு. ஒரு சின்ன குழந்தை தானே, ரொம்ப கோவம் வந்துடுத்து. கோச்சின்னு போய் கிடுன்னு போய் பழனி மலையில் போய் உட்காந்துன்னு விடுறார். ஒரு ஆண்டியாக உட்காந்துன்னு விடுறார். அதனால நம்மலாம் என்ன சொல்கிறோம், பழனி ஆண்டி, பழனி ஆண்டவர் அப்படின்னு தான் நம்மலாம் முருகரை பழனி முருகனை வணங்கும் போதே அப்படி தான் பழனி ஆண்டவா அப்படின்னு தான் நம்ம வணங்குவோம் முருகரை. அந்த மாதிரி பழனியில் போய் உட்காந்து விடுறார். அவர் வந்து வரவே மாட்டேன்னுட்டு இன்னும் இந்த பழனியிலேயே இருக்கார், கோபமாக இருந்துகிட்டே இருக்கார். இது முருகன் ஸ்டோரி. அண்ணாவோட கதை எடுத்து, தம்பியோட கதையாக எடுத்து, அடுத்தது நான் பார்வதி சிவனோட கதை சொல்கிறேன், அப்பா அம்மாவோட கதை சொல்கிறேன். ஓகே சில்ட்ரன்.